தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ ஜிபி வாட்ஸ்அப்பை விட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டரான ஒரு வாட்ஸ்அப் இந்த 2019 வருஷத்தில் நியூ மோடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை பற்றி தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபி வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெல்டா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நமக்கு வந்துட்டு ஜிபி யூஸ் பண்ணும்போது ஜிபி செட்டிங்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நியூ மோடில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா ஜிபி செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் பேர் வந்து டெல்டா. ஸோ வாட்ஸ்அப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி கலர்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமோட கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேலே கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் போல தான் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவிலே பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம பார்க்க போகிறது கீழே கூடிய ஆப்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் யூஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 வகையான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் ஒவ்வொரு மாதிரி. ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் வந்து பார்ப்போம். ஸோ ஹோம். ஸோ இந்த ஹோம் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் அந்த வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான கலரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்தீங்க எனபிள் பண்ணும்போதும் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா டிக் பட்டனை வந்துட்டு டிக் பண்ணி விட்டுட்டு தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து எனபிள் பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எனபிள் ஆகும். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்ற வேண்டிய ஒவ்வொன்றையும் வந்துட்டு ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதில் நமக்கு ரொம்பவே முக்கியமான செட்டிங்ஸ் அப்படின்னா கீழே உங்கள்கிட்ட டிஃபால்ட் ஹோம்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனபிள் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ இது எனபிள் பண்ணீங்க அப்படின்னா டெல்டா ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு எனபிள் ஆகும். ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனபிள் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் எப்படி வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பயனுள்ள வீடியோ வந்திருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் போல் நார்மலாக ஜிபி வாட்ஸ்அப் வந்துட்டு ஓப்பன் ஆகிற மாதிரியே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு ஓப்பன் ஆகும். கீழே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷோ மை நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற இடத்துல உங்கள் நேம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கானது அது. ஸோ அடுத்து கீழே ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைடு டிசபிள் ஃபார் இன்டர்நெட் ஐகான். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் வைஃபை மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அடுத்ததாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் நேவிகேஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 2 ஆப்ஷனும் நீங்கள் வந்துட்டு வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ண போகிறது தான் செகண்ட் ஆப்ஷன் எனபிள் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உங்களோட வாட்ஸ்அப்ட்ட முதல் டெல்டா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு அது மாதிரி வந்துருக்கும். ஸோ அதாவது கீழே வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்த்துக்கிற மாதிரியான ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணும்போதும் வச்சுக்கலாம் கீழே. ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே தனியாக வந்து வந்துடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் தான் கீழே கூடிய 2 ஆப்ஷனும். ஸோ அது கீழே கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா பல வேலைகளை வந்து செய்யக்கூடியது. ஸோ இருந்தாலும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செட்டிங்ஸ் போயிடலாம். ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேட்ஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சேட்ஸ்லாம் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எதுவுமே எனபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பெரும்பாலும் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. அதாவது நீங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்டாக்டோட கலர் சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பும்போது அந்த மெசேஜ் டைப் பண்ணக்கூடிய அந்த கலரை சேஞ்ச் பண்ணுறது மற்றும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அனுப்பக்கூடிய அந்த மெசேஜோட கலரையும் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அதில் எல்லாமே. ஸோ இதையும் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து மெசேஜ். ஸோ மெசேஜ் சேம் அதே தான். ஸோ உங்களுக்கு அதில் கூடிய எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்ஸாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து ரொம்பவே முக்கியமான செட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறது நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்துட்டு எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துட்டாலுமே நீங்கள் எனி டைம் ஆன்லைனில் இருக்க மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது நமக்கு.
ஸோ அடுத்து இருக்கக்கூடியது நோட்டிஃபிகேஷனை ஹைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்துட்டு உங்களுக்கு மூணாவது இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லோகோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி, அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ஏதாவது வேறு கலரில் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, ஹார்ட் ஷேப்பில் வேணுமோ, இல்லை கிஃப்ட் ஷேப்பில் வேணுமா, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்துட்டு வேறு கலரில் வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்ததாக கீழே கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கலர் சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ ஒவ்வொரு டைமில் நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் அது எந்த மாதிரியான கலரில் வரணும், அதாவது மைக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணுற இமேஜாக இருக்கட்டும், ஒவ்வொரு கலரையும் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அந்த ஆப்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் தான் இதிலும் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சைஸை வந்துட்டு எந்த அளவில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ சப்டைட்டில் ஆகட்டும், அண்ட் டைட்டிலாக இருக்கட்டும், இல்லை டேட், இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சைஸில் நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரியான ஆப்ஷன், கஸ்டமைஸாக வச்சுக்கிற மாதிரியான ஆப்ஷன் ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுக்குரிய ஆப்ஷன் வந்துட்டு எனபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் வீடியோவை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ தெரியும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாகவே நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அடுத்து இருக்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு பேர் வைக்காமல் ஸோ உங்கள் நேமை வச்சுட்டு வாட்ஸ்அப்போட ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்போட ஐக்கானை சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ன்றது க்ரீன் கலரில் மட்டும்தான் இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ அது போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் டிஸ்பிளே ஆகும். ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு எந்த கலர் வேணுமோ அதை பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பிளேயர். ஸோ இந்த வீடியோ பிளேயர் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அதிலே வந்து டிஸ்பிளே ஆகும். பட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பிளேயரை மாற்றிட்டு ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டாக என்ன பிளேயர் இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பிளேயர் செட் பண்ணி வச்சுக்கணும் அந்த பிளேயருக்கு நேராக உங்களுக்கு கூட்டு போயிட்டு வீடியோ அங்கே டிஸ்பிளே ஆகும். ஒரு ஸ்பேஸ் வந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேராக வாட்ஸ்அப்புக்கு வந்து கூட்டு வந்துடும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் அது. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து பேக்கப் எடுக்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் மெசேஜ் ஏதாவது பேக்கப் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது மூலம் வந்துட்டு பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கால்ஸ் எனக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் வந்து டிசபிள் வாய்ஸ் கால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எனபிள் பண்ணிட்டீங்களாலே போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் யார் கால் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கால் வராது. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் கடைசி. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் இருக்க ஒவ்வொரு செட்டிங்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.